உங்களுக்கும் நல்லா தெரியும். அந்த பகுதியில குடியிருக்கிற மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும். வெண்ணமலை கோயில் நில பிரச்சனை என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் உருவான ஒன்று. அதிமுக ஆட்சியில் பொறுப்பில் இருந்தவர்களால் போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கு. இப்பொழுது அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் ஒரு பிஜேபியினுடைய தொடர்பு அமைப்பை சார்ந்தவர். அவங்களுடைய ஒரு அமைப்பை சார்ந்தவர். அவர்கள் இப்பொழுது கூட்டணியில் இருக்கின்றார். பிஜேபியும் அதிமுக கூட்டணியில் இருக்குது. பிஜேபியினுடைய ஒரு அங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர். கடந்த அதிமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் அப்பொழுது இருந்த அதிகாரிகள் அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை தாக்கல் செய்து கொண்ட பொழுது முறையாக ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் முழுமையாக அது கோயில் நிலம் என்ற பெயரிலேயே இந்த இடங்களெல்லாம் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என்று ஒரு தவறான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் தொடர்ந்து பல்வேறு உத்தரவுகளை, இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்து வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக வெண்ணமலை, வேலாயுதம்பாளையம், இங்கே வெஞ்சமாங்கல்லூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இனாம் நிலங்கள், கோயில் நிலங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மாண்பு முதலமைச்சர்கள் 2 டிஆர்ஓ நியமித்து சிறப்பு பணியிடங்களை உருவாக்கி அதற்கான 2 டிஆர்ஓக்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அதிமுக யார் தவறு செய்தார்களோ, யார் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தார்களோ, யார் அப்பொழுது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் திணறிக்கொண்டு இந்த பிரச்சனைகளில் பின்னோக்கி போனார்களோ அவர்கள் இப்பொழுது நாங்கள் வந்தால் தீர்த்து கொடுப்போம் என்ற ஒரு தவறான கருத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்கின்றார்கள். மக்கள் அதை நம்ப மாட்டார்கள், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. அதாவது திருடனவன் திருடி முடிச்சுட்டு திருட வரான்னு ஓடுவானா, அது மாதிரி தப்பு செஞ்சவன் இப்போ நாங்கள் வந்தால் தீர்த்து வைக்கிறோங்கிறது ஒரு நகைச்சுவையாக இருக்கக்கூடிய சூழல். நிச்சயமாக அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறது, எந்த அளவிற்கு நாங்கள் தனியாக வழக்கறிஞர்களை வைத்து அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் செயல்பட்டோம் என்பதும் தெரியும். ஆகையால் தவறான ஆவணங்களை தாக்கல் செய்ததனுடைய விளைவு இன்று இந்த அளவிற்கு நிற்கிறது. அதை தீர்க்கக்கூடிய அரசு திமுக அரசு. வருமான வரித்துறை தேர்தல் காலம், யாராவது புகார் பண்ணால் வருமான வரித்துறை வருவது இயற்கை. அந்த வகையில் யாராவது புகார் சொல்லியிருக்கலாம், அது வரக்கூடிய சூழலாக இருந்திருக்கலாம். தேர்தல் முடிவிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். புகார் அடிப்படையில் வந்தாங்களா இல்லது வேறு ஏதேனும் சூழ்நிலையில் வந்தாங்களான்னு தேர்தல் முடிஞ்சு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை சார், அதாவது சார் ஒரு விஷயங்கள் நீங்கள் எண்ணிக்கை கூடுதுங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு எண்ணிக்கை கூடுது, வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு எண்ணிக்கை கூடுதுங்கிறது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு ஒரு கரண்டி எடுத்து வைக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு 10 கரண்டி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்கு பசி என்ன இருக்குது, 2 பேர்த்துக்கு தேவை என்ன இருக்குங்கிறது சமமாக பிரித்து கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ஏற்றுறீங்களோ அது ஏற்றணும். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்ட மாநிலத்தில் தமிழ்நாடு. அதுக்கு தண்டனையான்னு கேட்குறேன். தண்டனையான்னு கேட்குறேன். அதே முதலமைச்சர் கேட்குறாங்க. அதுக்கான தண்டனையாது. அதனால் எண்ணிக்கை உயர்வு என்பது இப்போதைக்கு அது தேவையே கிடையாது. இருக்கக்கூடிய அடிப்படையில் தேர்தலை சந்திப்பது யதார்த்தமாக